12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். அருமையானவர்களே, கடந்த பல வாரங்களாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றின காரியங்களை, அந்த ராஜ்யத்தின் கான்செப்ட்ல வெவ்வேறு கான்செப்ட் நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். குறிப்பாக லாஸ்ட் வீக் முன்னால் நம்ம ஆரம்பித்த ஒரு வேத பகுதி கிங்டம் கான்செப்ட் ஆஃப் கீஸ், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய திறவுகோல். எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய திறவுகோல். இந்த ராஜ்யத்தை எப்படி ஆபரேட் பண்றது என்பதை பற்றி லாஸ்ட் வீக் நான் உங்களுக்கு ஆரம்பித்தேன் அல்லவா? இன்னைக்கு அதுல இருந்து நான் தொடர போகிறேன். இங்க என்ன வேத வசனத்தை இங்க படிச்சோம்னு சொன்னா, இந்த பூமியில இயேசு வந்து இந்த பூமியில மனிதர்களுக்கு என்ன ஒரு சேயிங் என்ன சொல்றாரு அவரு சொன்னா, பயப்படாதிருங்கள். எல்லாம் பயப்படாதிருங்கள். பல வாட்டி பயப்படாதுன்றதை நம்ம பைபிளை பார்க்கிறோம். இன்னைக்கு மனு வர்க்கம் பயந்து போயிருக்கிறாங்க. மனு வர்க்கத்தினுடைய பிரதானமான எதிரி பயமா இருக்கிறது. பயம் அவங்கள ஆக்குபை பண்ணுகிறது. பயம் எதனால வருது? சோ பயம்ங்கிறது ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். அது ஒரு எதிர்மறையான ஒரு ஆற்றல். பயம் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ். பயம் உங்களை ஓவர் கம் பண்ணுது, உங்களை மேற்கொள்ளுதுன்னு சொன்னா, மெயின் ரீசன் உங்களுக்குள்ள அந்த பயத்தை மேற்கொள்ளக்கூடிய விசுவாசம் இல்லாததுனாலதான் பயம் உங்களை ஆளுகை செய்கிறது. விசுவாசம் என்பது ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அது ஒரு முற்போக்கான ஒரு சக்தி, உந்துதல் சக்தி. விசுவாசம் உங்களை நிரப்பும் போது, விசுவாசத்தை நீங்கள் வளரும் போது, விசுவாசத்தை நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகும் போது, பயத்தை நீங்கள் சாதாரணமாகவே எதிர்கொள்வீர்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. பேதுரு கடல்ல மூழ்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, பயம்தான் மூழ்கடிச்சது. பட் அதே நேரத்துல விசுவாசம் அவனுக்கு வந்த உடனே எந்த கடல்ல மூழ்கினானோ அதே கடல்ல அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். சோ ஃபெய்த் வந்து மூழ்கினவங்களை நிமிர வச்சு நடக்க வச்சிரும். சோ இந்த விசுவாசம் இல்லாததான் இன்னைக்கு உலகம் பயந்து போய் கிடக்குது. உலகம் இன்னைக்கு பயத்தில் வாழ்ந்து கிடக்கிறது. இந்த உலகத்தை மீட்கதான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். நம்மளை பாவத்தில் மீட்டெடுத்திருக்கிறார். இந்த மீட்கப்பட்ட மக்களுக்கு, இந்த மீட்கப்பட்ட மக்கள் தான் சிறுமந்தைன்னு சொல்லப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட மக்கள் தான் என்ன சொல்லப்பட்டுள்ளது? சிறுமந்தையே. மைனாரிட்டின்றாங்க அல்லவா? மைனாரிட்டி குரூப் பண்றாங்க. ஏன்னா அந்த மைனாரிட்டி குரூப் வந்து சின்ன கொஞ்சம் குரூப் தான். எப்பவுமே இந்த உலகம் எப்படி டீல் பண்ணுதுன்னா, இந்த மைனாரிட்டினா ரொம்ப சொற்ப கும்பல், சின்ன குரூப் ஆஃப் பீப்புள். இவங்களுக்கு ஒன்றும் சக்தி இல்லைன்னு நினைக்க கூடாது. உலகத்தை யாரெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப சக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. உலகத்துல பாத்தீங்கன்னா யூத இனம் வந்து ரொம்ப குறைவான மக்கள் தொகை. அந்த யூத இனம், யூத வரலாறு ஆரம்பிச்சு 5-6 ஆண்டுகள் அந்த யூத வரலாறு இருக்குது. 5-6 வருஷத்துல இன்னைக்கு யூதருடைய எண்ணிக்கை 1 கோடி பேர் தான் இருக்குதா சொல்றாங்க அந்த யூத நாட்டுல. ரொம்ப சொற்ப ஜனம் தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஜனம் அந்த யூதர்கள். செல்வத்திலும் சரி, செல்வாக்கிலும் சரி, ஞானத்திலும் சரி, அறிவாற்றலும் சரி, இன்னைக்கு உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா வகையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா அதுல ஒரு யூதன் கண்டிப்பா இருப்பா. யூதர்களால் தான் நிறைய கண்டுபிடிப்புகள், செல்வம், செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகம் அவங்களுக்கு. அமெரிக்காவுக்கே கடன் கொடுக்கிற அளவுக்கு யூதர்கள்ட்ட பணம் அவ்வளவு கிடக்குது. அப்போ இந்த சிறுமந்தைன்றது ஏதோ ஒரு ஏழைகளுக்கு, ஏதோ ஒரு சாதாரண ஒதுக்கப்பட்டவங்களுக்கு சொல்லப்பட்ட வேர்டு நினைக்க கூடாது. கடவுளுடைய ஜனங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள வார்த்தை, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தை. பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா
எல்லாம் ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். பாருங்க, கவர்மெண்டே உங்களுக்கு தர அவர் ரெடியா இருக்கிறார். கவர்மெண்டே உங்களுக்கு வந்துடும், கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. பிரியமா இருக்கிறார்ன்றது மட்டுமல்ல, சித்தமாவே இருக்கிறார். பிரியம்னா என்ன? சித்தம். பிரியம்னா விருப்பம். அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம் என்னன்னா, கடவுளுடைய ஜனங்களுக்கு ராஜ்யத்தின் சக்தி எல்லாம் வழங்க வேண்டும், அவங்க பெற வேண்டும். இதுதான் அவருடைய சித்தம். பெரும்பாலும் கிறிஸ்தவர் இன்னைக்கு சித்தம் என்னன்னு தெரியாம, சித்தம் சொல்லும் சித்தத்தை தெரிவியும் ஆண்டவரேன்னு சொல்லி எவ்வளவு சத்தமா கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனா இதுதான் சித்தம்னா அவங்களுக்கு சுத்தமா தெரியல. உங்களுக்கு சித்தம் என்ன? தேவன் ராஜ்யத்தை நம்ம கொடுக்க வந்திருக்கிறார். ஆமென். சரி, இப்போ இதுல இருந்து கவனிக்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இது. நம்முடைய நேரத்தோட நம்ம முடிப்போம். அது பயப்படாத சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா, உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். எலசம் ராஜ்யத்தை கொடுக்க என்னோட பரலோக பிதா எனக்கு என்மேல் பிரியமா இருக்கிறார். பாருங்க, நீங்க எவ்வளவு ஃபேவரபிள் பீப்புள் பாருங்க. தேவனுடைய ஜனங்கள் கடவுளுடைய ரொம்ப இஷ்டமான ஜனங்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமா இருக்கான்னு சொல்லப்பட்டது. சரி, இந்த ராஜ்யத்தை எப்படி கொடுப்பாரு? ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்காருன்னா கொடுத்தாரா இல்லையா? ஒரு 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 விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு போது இங்க டெக்ஸ்டா மட்டுமே இருக்குது, வார்த்தையா இருக்குது. இந்த வார்த்தை எப்படி எனக்கு அவ்வளவு பெரிய ராஜ்யத்தை கொடுக்க முடியும் என்று நீங்க எண்ணிவிடக்கூடாது. பாருங்க, லாஸ்ட் வீக் நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு காரை நான் கொடுக்குறேன்னு சொன்னா காரையே ஓட்டி வந்து பார்சல் பண்ணி கையில கொடுக்கணும் அவசியமே கிடையாது. காருடைய சாவியை கொடுத்தா போதும், அந்த சாவியே காருக்கு நீங்க தான் ஓனரா மாறி விடுகிறது. விளங்குதான் பேசுறது? ரெண்டாவது, ஒரு பெரிய அரண்மனையை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்பினா கூட அரண்மனையை கட்டி இழுத்து விட்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அரண்மனையுடைய டாக்குமெண்ட், அரண்மனையோட பேப்பர்ஸ் அல்லது அந்த அரண்மனையோட சாவி உங்க கையில கொடுத்தாலே போதும், அரண்மனையே உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மாறிவிடுகிறது. விளங்குதான் பேசுவது? அந்த விதத்தை தான் இயேசு பயப்படாதே சிறுமந்தியே, ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். அப்படின்னா இந்த தேவ ஜனங்கள் மேல் அவர் எவ்வளவு பிரியத்தோட எதையெல்லாம் வழங்க முடியுமோ அதெல்லாம் வழங்கி கொண்டு வருகிறார், கொடுக்க வருகிறார். இன்னும் சொல்ல போனா நமக்காக அவர் உயிரே கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜீவனே கொடுத்தவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வ அவரால் முடியும் என்று அது காண்பிக்கப்படுகிறது. ஓகே, இந்த வசனம் இப்படிலாம் சொல்றதுனால இதை நாம் இன்னைக்கு விளங்கி கொள்ள போகிறோம். ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்க என்னமா ராஜ்யத்தை கொடுக்க பிரியமா இருக்க, எப்படி கொடுத்திருக்கிறார், எப்படி அதை ஆபரேட் பண்றது, இதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்முடைய தேவன் பரலோக ராஜ்யத்துடைய ராஜாவா இருக்கிறார். ஒண்ணு, நம்முடைய தேவன் பரலோக ராஜ்யத்துடைய ராஜாவா இருக்கிறார். ராஜானா யார்? ராஜான்றது யார் ராஜாவா இருக்க முடியும்? முதல்ல அவருக்குன்னு ஒரு பிராந்தியம் இருக்க வேண்டும், அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்க வேண்டும். ராஜ்யம் ஒன்று இருந்தா அந்த ராஜ்யமா கன்சிடர் பண்றது கான்ஸ்டிடியூஷன் இருக்க வேண்டும். ராஜ்யம் சொன்னா ராஜ்யத்தை நாம அங்கீகரிக்கிறோம் சொன்னா அந்த ராஜ்யத்துக்கு ஒரு அரசியல் அமைப்பு சாசனம் ஒண்ணு இருக்க வேண்டும். ரெண்டாவது, அரசியல் சாசனம் மட்டும் இருந்தா போதாது, அதுல குடிமக்களும் இருக்க வேண்டும். ஏன்னா சாசனம் மக்களுக்கு தான், ராஜாவுக்கு கிடையாது. அந்த மக்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் சலுகைகள் இருக்கிறது என்பதை அந்த அரசியல் அமைப்பு சாசனத்தில் எழுதுவாங்க. அப்போ தேவனை நாம் பரலோகத்தினுடைய ராஜான்னு நாம் சொல்லும் போது இவர் ஏதோ அவருக்கு ஒரு சேரை போட்டு அவர் மட்டும் கிரீடத்தை போட்டு உட்காந்துக்கிறார் அப்படின்னு நினைக்காதீங்க. ராஜான்னு சொன்னா அவருக்கு ஒரு பெரிய டெரிட்டரி, அவருக்கு ஒரு பெரிய பிராந்தியம், அவருக்கு பெரிய செல்வாக்கு, அவருக்கு ஒரு பெரிய செல்வம், அவரால் படைக்கப்பட்ட வானங்கள், பூமி, அவருடைய ஜீவராசிகள் உலகம் முழுசா இருக்குது. இந்த இப்பேற்பட்ட உலகத்துல அவருடைய ஜனங்களுக்கு அவர் ராஜாவா இருக்கிறார். நம்முடைய தேவன் பரலோக ராஜ்யத்துடைய ராஜாவா இருக்கிறார். முதல்ல அந்த எண்ணத்துக்கு வர வேண்டும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இல்ல, பரலோகத்தினுடைய ராஜ்யத்தினுடைய ராஜாவா இருக்கிறார். ராஜா இருக்கிறார், ராஜ்யம் இருக்குதுன்னா அப்ப நம்ம என்ன பேசிட்டு வரோம்? ராஜா, ராஜ்யம், கான்ஸ்டிடியூஷன், அரசியலும் சாசனம் சொன்னா அப்ப நம்ம என்ன பேசிட்டு வரோம்னா, இங்க நாம ஒரு கவர்மெண்ட்டை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம். அதுவும் இந்த உலகத்திலுக்கு அரசாங்கத்தை விட மிக புனிதமான ஒரு அற்புதமான ஒரு சாம்ராஜ்யத்தையே, அரசாங்கத்தை பற்றி நாம் இங்க பேசிக்கொண்டு வருகிறோம். ஆமென். அந்த கவர்மெண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். அடுத்தது,
has given us the kingdom it is ours. நமக்கு ராஜ்யத்தை இந்த ராஜா இருக்கிறாரு, ராஜ்யம் இருக்கிறதுனால தான் நமக்கு ராஜ்யத்தை அவர்கள் கொடுக்க முடியும். ராஜ்யத்துடைய செல்வாக்கை, ராஜ்யத்தினுடைய பிரிவிலேஜஸை, மகிமையை, நன்மைகளை இருக்கிறவர் தான் கொடுக்க முடியும், இல்லாதவரால் கொடுக்கவே எத்தனை நம்புறீங்க? அப்படின்னா நம்முடைய தேவன் பரலோகத்தின் ராஜ்யத்தின் ராஜாவா இருக்கிறார். அவர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். எப்படி கொடுக்க வந்தார்? இந்த பூமிக்கு ஏன் அவர் வந்தார்? நமக்கு ராஜ்யத்தை வழங்க மனுஷ சாயலானார், மனுஷ ரூபம் எடுத்தார், மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு மனிதராய் இறங்கி வந்தார். அவருடைய இந்த ஏர்த்துக்கு வந்தது நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கும்படியாக. அவருடைய மரணத்தின் மூலமாய் நாம் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறோம். அவருடைய மரணத்தின் மூலமாய் நாம் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் மெயின் பர்பஸ். அவர் வந்த நோக்கம் நமக்கு வழங்க நம்மை மீட்க வந்திருக்கிறார். அவர் மரணம் நம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அது உதவி செய்கிறது. ஏனென்றால் அவர் மரித்த பிறகுதான் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது, இந்த ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கின்ற விசுவாசிகள்ன்றது அது ஒரு ரிலிஜியஸ் வேர்டு தான். இந்த ராஜ்யம்னாலேயே ராஜ்யத்தின் குடிமக்கள் தான் நாம் பேசணும். ராஜ்யம்னா ராஜ்யத்தின் குடிமக்கள், குடிமக்கள். அப்போ இவங்க இங்க பிலிவர்ஸ்ன்றாங்க. பிலிவர்ஸ்ன்றது அது வேற ஒண்ணும் இல்ல, விசுவாசிக்கிறவர்கள், ராஜாவை விசுவாசிக்கிறவர்கள், ராஜாவுக்கு விசுவாசமா இருக்கிறவர்கள், ராஜாவின் வார்த்தையை தட்டாமல் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவங்கதான் விசுவாசிகள் சொல்றாங்க. விசுவாசின்றது அது ஒரு டேர்ம் தான். ஆனா உண்மையான டேர்ம் என்னன்னா, இந்த விசுவாசிகள் யாருன்னா ராஜ்யத்தினுடைய குடிமக்களா இருக்கிறாங்க. ராஜ்யத்தின் அப்போ நம்ம எல்லாரும் ராஜ்யத்தின் குடிமக்களாகவும் இருக்கிறோம். அதே நேரத்துல அந்த ராஜ்யத்தின் ராஜாவுக்கு விசுவாசமாயும் இருக்கிறோம். இவங்க என்ன நினைக்கிறாங்க? வெறும் விசுவாசிதாயா, சாதாரண விசுவாசியா, அடியனுக்கு ஒண்ணு இல்லையா அப்படி பேசி போயிடுறாங்க. இங்க தமிழ்நாட்டுல, இந்தியாலெல்லாம் வெறும் விசுவாசின்றது இதோ அர்த்தமா பேசப்படுறது இல்லைங்க. நீங்க ராஜாவுக்கு விசுவாசமா இருக்கிறீங்க. விசுவாசமா இருக்கிறது என்ன? ராஜா சொல்றத நம்புறீங்க, ராஜா சொல்றதை ஏற்றுக்கொள்றீங்க, ராஜா சொல்லை தட்டாமல் இருக்கிறீர்கள், அவர்கள் தான் விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த விசுவாசிகள் எல்லாருமே அந்த ராஜ்யத்தினுடைய குடிமக்களா இருக்கிறார்கள். குடிமக்களா இருப்பதுன்னா ஆங்கிலத்துல சிட்டிசன்ஷிப்பா இருக்கிறாங்க, சிட்டிசனா இருக்கிறாங்க. எந்த நாட்டினுடைய சிட்டிசனா நீங்க இருக்கிறீங்களோ அந்த நாட்டினுடைய சலுகைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது அவசியம். எத்தனை கவனிக்கிறீங்க? ஒரு நாட்டுக்கு நீங்க சிட்டிசனா, ஒரு நாட்டுல நீங்க குடிமக்களா இருக்கிறீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க நாட்டுல அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நாட்டுல உங்களுக்குன்னு சில சட்டங்கள்லாம் இயக்கி இருக்கிறாங்க, சில அரசியலமைப்பு சாசனத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. எதுக்காக? உங்களுக்கு என்னெல்லாம் அரசாங்கத்தால் பெற முடியும், சலுகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், நீங்க திருப்பி கூட கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்தந்த கவர்மெண்ட், அந்தந்த நாட்டினுடைய அரசாங்கம், அந்தந்த நாட்டு குடிமக்களுக்கு அந்த அரசாங்கம் கொடுக்கிற சலுகைகள். முதல்ல நான் நாட்டு குடிமகனா இருக்கணும், அந்த நாட்டில் சொல்லப்பட்டுள்ள சாசனத்தை நான் தெரிஞ்சுக்கணும், குடிமகனுக்கு என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கணும் அதெல்லாம் நான் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் என்னுடைய சலுகைகளை நாம் கிளைம் பண்ணிக்கணும். இதுதான் ஃபார்மாலிட்டிக்ஸ், இல்ல வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ இந்த நாட்டுல எப்படி ஒரு குடிமக்கள் இயங்குகிறார்களோ அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாய் இருக்கிறவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சலுகைகளை அவர்கள் எப்படி பெற முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த என்ஜாய்மெண்ட் லைஃப், மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி அவர்கள் வாழ முடியும்? பிறகு ஒரு எஃபெக்டிவான ஒரு லைஃப் எப்படி செய்ய முடியும் என்பதுதான் இந்த ராஜ்யத்தை பற்றின போதனைகளா இருக்கிறது. குறிப்பாக ராஜ்யத்தின் குடிமக்களாக இருக்கிற குடிமக்களுக்கு உரிய போதனைகளாகவும் இருக்கிறது. எத்தனை பேர் ராஜ்யத்தின் குடிமக்களா நீங்க இருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய குடிமக்களா இருக்கிறோம், சிட்டிசன்ஸா இருக்கிறோம். அவர் ராஜா, அந்த அவருடைய ராஜ்யத்தின் சிட்டிசன் நான் இருக்கிறேன். அந்த ராஜா எனக்குன்னு சில சாசனத்தை எழுதியிருக்கிறாரு. இந்த சாசனத்தில் எனக்கான
எனக்கான சலுகைகள், எனக்கான நன்மைகள், எனக்கான ஆசீர்வாதங்கள், எனக்கான வாக்கு தத்தங்கள்லாம் ராஜா வாக்கு பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் அந்த நாட்டு குடிமகனா இருக்கிற எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் நம்பி நான் விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் போதனைகள். அந்த போதனை கேட்கதான் உங்களை வாங்கன்றது, வேற எதுக்கும் கிடையாது. ஹலோ ஹலோ உங்களை ஏன் வாங்கன்றாங்கன்னா வந்து கோயிலெல்லாம் நிரப்பிட்டு ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போங்கன்றதுக்காக கிடையாது. இதெல்லாம் வந்தாதாங்க தெரிஞ்சுக்க முடியும். நான் வீட்டுக்கு வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லலாம், நான் வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு தான் செலவு, காணிக்கெல்லாம் கொடுத்து காப்பியெல்லாம் போட்டு அனுப்பணும். அதுதான் நான் வர்றது இல்லாம நீங்க வாங்கன்றது. ஏன்னா இங்க வந்து அரசியல் அமைப்பு சாஸ்திரத்தை படிக்க முடியும். இங்க நிறைய பக்கமா படிச்சு அதை புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் தெரிந்தா வாழ்க்கையில ஒரு எஃபெக்டிவான லைஃப் நாம் வாழ வேண்டும். இந்த பூமியில நாம் பிறந்திருப்பது எதுக்கு? இந்த பூமியில மனுஷனாய் நாம வந்தது எதுக்குன்னா, ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து துக்கத்தோட, வேதனையோட, வியாகுலத்தோட, கஷ்டத்தோட, துன்பத்தோட இப்படியே நம்ம கலரிக்கு போகணும் அவசியமே கிடையாது. ஹலோ, ஆனா இந்த உலகத்துல துக்கம், இந்த உலகத்துல கஷ்டம், இந்த உலகத்துல வியாதி, வறுமைகள், பிரச்சனைகள், யுத்தங்கள், நோய்கள், கிருமிகள் எல்லாம் இருக்குது. இவைகள் எல்லாம் ஓவர் கம் பண்றது எப்படி? இவைகளெல்லாம் ஜெயிப்பது எப்படி? இவைகளை எல்லாம் தாண்டி முன்னேறுவது எப்படி? இவைகளை மேற்கொள்வது எப்படி? அந்த ராஜாவுடைய சாஸ்திரம் எனக்கு என்னவோ சொல்லுகிறது. இதையெல்லாம் நான் வாட்ச் பண்ணி, கவனித்து, கேட்டு, புரிஞ்சு, விசுவாசித்து இந்த பூமியில நான் அவைகளை மேற்கொள்ள வேண்டியது என்னுடைய வேலையா இருக்கிறது. அதுக்குதான் சபை கூடி வருதலை சிலர் விரோதமா நீங்க விடாதீங்கன்றாங்க. சும்மா கோயிலுக்கு வந்து ஃபுல் பண்ணிட்டு போங்கன்றது கிடையாது. அதே நேரத்தில் அந்த ராஜாவை நாம் ஆராதிக்கிறோம், ராஜாவை நாம் நேசிக்கிறோம், ராஜாவை ஆராதிக்கிறோம், நேசிக்கிறோம். ராஜானா என்ன? அவருக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். அவருக்கு கொடுக்கிற மரியாதைன்னா என்ன? காலம் தாழ்த்தி வருவதல்ல, நேரத்துக்கு முன்னாலே போவது. ஹலோ, நேரத்துக்கு முன்னாலே போய் முதல்ல ஆரம்பிக்கும் போதே என் உள்ளத்தின் ஆழத்தின் கர்த்தரை ஸ்தோத்திரத்தை துதித்து மகிமைப்படுத்தி, இதாவே நீர் என் மேல் காண்பித்த அளவற்ற அன்புக்காக, கிருபைக்காக, மீட்புக்காக, தயவுக்காக உண்மை நான் கோடானு கோடி மகிமையோடு ஸ்தோத்திரிக்கிறான்னு சொல்லி கடவுளை பிரைஸ் பண்ணணுங்க. அந்த டைமிங்கோட போனோம். ஏன்னா அந்த சபை நேரத்திலேயே சபை ஆரம்பிக்கப்படுது. பாடல் ஆராதனை என்றது சடங்கு சம்பிரதாயத்துக்காக பாடுறதில்ல. பாடல் மூலமா கர்த்தரை நான் மகிமைப்படுத்துறேன், ஆராதனை மூலமா நான் கர்த்தரை புகழுகிறேன். அந்த அவரை மகிமைப்படுத்தாம, அவரை புகழாம அவர் எப்படிங்க எனக்கு இறங்குவாரு? ஹலோ, இந்த பழைய இந்த திருவிளையாடல் இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த தமிழ் படங்கள்ல ஒரு அரசன் இருப்பாரு. அரசன் வந்து ஒரு புலவர் புகழுவாரு. உடனே அரசன் என்ன பண்ணுவாரு? அந்த பொற்காசன்னு சொல்லி ஒரு பாக்கெட் எடுத்து கையில கொடுப்பாரு. இது வந்து ராஜாக்களுக்கு இருக்கிற மேன்மை. ஒரு ராஜாவை புகழ்ந்தா அந்த ராஜா நம்ம கண்டிப்பா ஏதாச்சும் செய்வாரு. சோ உலகத்துல இந்த டேர்ம் இருக்குது. உலகத்துல இருக்க ராஜாவே சும்மா ஏதாவது ஒண்ணு பாடி புகழ்ந்தாலே அவர் அள்ளி கொடுக்கும் போது, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையில தேவனை நான் துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது, ஆராதிக்கும் போது உங்களுக்கு அவர் எப்படிங்க செய்யாம இருப்பாரு? சோ ஆகவே இந்த கோயில் வந்து அந்த மதத்தை பற்றி போதிப்பது கிடையாது. தேவனை உள்ளத்தின் ஆழத்தை புரிந்து ஆராதிப்பது. அவர் ஆராதிக்கிற நேரம், புகழுகிற நேரம். ஏன்னா அந்த ராஜாவை நாம் மகிமைப்படுத்துவதனால ராஜா எனக்கு சில சலுகைகள் கொடுப்பார். அன்பு நிமித்தம் வழங்கு வராத. ரைட். அதே நேரத்துல இந்த ராஜ்யத்தை பற்றி படிக்கும் போது இன்னைக்கு என்ன படிக்க போறோம்? Keys of the kingdom. ராஜ்யத்தினுடைய திறவுகோல்கள். ராஜ்யத்தினுடைய திறவுகோல்கள். ராஜ்யத்தினுடைய திறவுகோல்கள். திறவுகோல்கள் என்று நான் சொல்லும் போது, கடந்த வாரத்துல நான் சொன்னேன், இந்த வேத புஸ்தகம் ஒரு திறவுகோல் புஸ்தகமாக இருக்கிறது. வேத புஸ்தகம் வந்து கடவுளுடைய வார்த்தைகளால் உள்ளடக்கப்பட்ட புஸ்தகமா இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆப்ரேட் பண்ண முடியும். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன், வல்லமை, சக்தி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாயும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயதும் கருக்கானதாயும், அது ஆவியும் ஆத்மாவையும் கணுக்கள் ஊனனையும் பிரிக்கத்தக்கதாயும் வல்லமையுள்ளதா இருக்குது. அப்ப கடவுள் வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா, அது ரொம்ப பவர்ஃபுல்லானது, அது ரொம்ப ஜீவனுள்ளது, அது வல்லமையுள்ளது,
அது எதை வேண்டுமானாலும் செய்யும், எதை வேண்டுமானாலும் செய்யக்கூட தடுக்கும், நிறுத்த முடியும். அவ்வளவு சக்தி இந்த வேர்டுக்கு இருக்குதுன்றாங்க. அப்ப இந்த வேர்டு என்ன எதிர்பட்டதுன்னா, இது ஒரு சாவி. இது என்ன? இது ஒரு சாவி புஸ்தகம். சம் கீஸ் அடங்கின ஒரு பவுன்ச் கீஸ், ஒரு சாவி கொத்துக்கள் இருக்கிற ஒரு புஸ்தகம். கிறிஸ்துவுடைய பிரதானமான பிரச்சனை, நான் லாஸ்ட் வீக் சொன்ன, அது கேட்காதவங்க உங்களுடைய வீடியோல நீங்க போய் கேளுங்க. பிரதானமான பிரச்சனை என்னன்னா, அவங்க கையில திறவுகோல் புஸ்தகம் இருக்குது. இது எப்படி ஆபரேட் பண்ணணுங்கிற சிஸ்டம் இதுல சொல்லப்பட்டுள்ளது. பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் இவ்வளவு பெரிய சாவி புஸ்தகத்தை கையில வச்சுக்கிறாங்க. நிறைய வசனம் இருக்குது, ஒவ்வொரு வசனமும் ஒரு சாவியா இருக்குது. ஆனா சாவின்னு தெரியுது, ஆனா இது எப்படி ஆபரேட் பண்ணணும்னு கிறிஸ்தவர்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா ஒரு சாவி 2 சாவி இருந்தா பரவாயில்ல, ஊர்பட்ட சாவி உள்ள இருக்குது. இந்த ஊடுபட்ட சாவி எடுத்து நான் எதுக்கு எப்படி போடணும், இந்த சாவி எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அறிவு இல்லாதான் பாருங்க கிறிஸ்தவர்கள் புலம்பலோடும் கண்ணீரோடும் வியாகுலத்தோடும் சஞ்சலத்தோடும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க தவிக்கிறது பத்தாதுக்கு கோயிலுக்கு வாங்க எல்லாம் சேர்ந்து கண்ணீர் விழான்றாங்க. அவங்க கூட சேர்ந்து பாஸ்டம் கண்ணீர் விடுறாரு, பாஸ்டமாவும் கண்ணீர் விடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து கண்ணீரோட கூப்பாடு போடுவோம், மன்றாடுவோம்ன்றாங்க. பாருங்க, கோயில கண்ணீர் விடுற இடம் கிடையாதுங்க. கோயிலுக்கு என் கண்ணீருக்கான பதில் என்ன இருக்குது, என்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்னவா இருக்கிறது என்கிறதை கேட்டு தெரிந்து கொண்டு போவதற்காக தான் நம்ம கோயிலுக்குள்ள வரோம். அழுவுறது வீட்டுல அழுது இல்லாம பேசாம கதவெல்லாம் மூடிட்டு கூட ஒரு காஃபியும் குடிச்சு அழுவலாம். எதுக்கு சர்ச்சுக்கு வர்றது? என் பிரச்சனைக்கான தீர்வு என்ன, என்னுடைய வியாகுலத்துக்கான தீர்வு என்ன, என்னுடைய கேள்விக்கு பதில் என்ன? சோ இதெல்லாம் நான் தெரிந்து கொள்வதுதான் கோயிலுக்கு நான் ஆர்வத்தோட கூடி வருகிறோம். எதுவுமே நம்புறீங்க? இங்க கண்ணீர் விடுறது கிடையாது. இதெல்லாம் தெரிந்து கொண்டு அதை ஆபரேட் பண்ணி அதை விசுவாசித்து அந்த வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு நான் முயற்சி பண்ண வேண்டும். இடையில இந்த யூடியூப்ல ஒரு பையன் ஒரு வீடியோ ஒன்று பார்க்கும்போது, ஒரு பையன் கயிறுல நடக்கிறான். கயிறுல நடக்கிறது மட்டும் இல்ல, கீழே பெரிய ரிவர் இருக்குது, பெரிய ஆறு, 2 மலையில கயிறை கட்டி மேல நடந்து நிற்கிறான். பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. அவன் தைரியமா நடக்கிறான். நடப்பது மட்டுமல்ல, அந்த கயிறு ஜம்ப் பண்ண அப்படியே புஷ் பண்ணவன் மேல தள்ளுது. இவன் எகிரி மேல போய் மறுபடியும் கரெக்டா கையில போய் நிற்கிறான். பார்க்கும்போது மண்டை சுத்திச்சு, ஆத்தாடி மேல ஏற நம்ம நிலம் அவ்வளவுதான் போல, இன்னும் இப்படி சுத்துறான் இந்த பையன். அது மட்டும் தலைகளெல்லாம் சுத்துறான், என்னென்ன வித்த பண்ணணுமோ பண்றான். பட் ப்ராப்ளம், அவன் ஒரு மனுஷன் தான், நாமளும் மனுஷர்கள் தான். என்ன பிரச்சனை அவனுக்கும் நமக்கு? என்ன பிரச்சனை? அதே கை கால் தான் இருக்குது, வேற ஒன்றும் எக்ஸ்ட்ரா அவனுக்கு ஒன்றும் கிடையாது. பட் என்ன அவனுக்கும் நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவன் கயிறு மேல நடப்பதற்கு சிறு வயதுல இருந்து பழக்கப்பட்டிருக்கிறான் அல்லது பயிற்சி எடுக்கப்பட்டிருக்கிறான். நாம தரையில மட்டும்தான் நடக்க பயிற்சி எடுத்திருக்கிறோம். நம்மளால தரையில தான் நடக்க முடியுமா தவிர வேற எதுவும் நம்மளால நடக்க முடியாது. தரையில நடந்தவனை கொண்டு போய் கையில நடறான்னா அவனால கண்டிப்பா நடக்க முடியும். பட் கையில நடக்கவன் எங்க எதுல நடக்க முடியும்? தரையில் நடக்க முடியும். அவனுக்கு 2 வே இருக்குது. பட் ப்ராப்ளம் இதுதான். விசுவாசத்தில் நடப்பதுனா என்ன? விசுவாசத்தில் நடக்க முடியாமல் ஏன் போகுது? என்னால விசுவாசமா நடக்கும்னு நினைக்கிறேன், பட் நடக்க முடியலையே. ஏன்னா வேற ஒண்ணு இல்ல, விசுவாசம்ங்கிறது அது ஒரு மேஜிக் மூமெண்ட் கிடையாது. விசுவாசம் அது டக்குன்னு போறது கிடையாதுங்க. விசுவாசம்ங்கிறது அது ஒரு பவர், அது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. இந்த பவர், இந்த பாசிட்டிவான எனர்ஜி இது பில்ட் பண்ணப்படணும், எனக்குள்ள அது தொடர்ந்து உருவாகணும். அந்த விசுவாசம் வருவதற்கான விதத்துல நான் ஆயத்தமாகணும். ஆதலால் விசுவாசம் கேட்பதனால வரும், கேட்பது தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்புறம் விசுவாசம் வரணும். விசுவாசம் வர மாதிரி இடத்துக்கு நான் போகணும். அந்த மாதிரி இடத்துல உட்காந்து அந்த மாதிரி போதனையை கேட்கணும். இதை கேட்டுக்கிட்டே இருந்தா, கேட்டுட்டே இருந்தா, கேட்க 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 பாருங்க, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையின் தரமை மாற ஆரம்பிச்சு. இதுதான் எஃபெக்டிவ் லைஃப், இதுதான் விசுவாச வாழ்க்கை. இந்த விசுவாச வாழ்க்கை வாழ்வதுக்கு தான் இந்த வேதம் நமக்கு போதிக்கிற சில திறவுகோள்கள், சில காரியங்கள் நமக்கு போதிக்கிறது. இந்த திறவுகோலை பற்றி இன்னைக்கு படிக்க போறோம். என்ன படிக்கும்? கீஸ் ஆஃப் த கிங்டம், தேவனோட ராஜ்யத்தினுடைய திறவுகோள்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவனோட ராஜ்யத்தினுடைய திறவுகோள்கள். இந்த ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம்.
இது எங்கிருந்து படிக்க ஆரம்பிக்க போறோம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், மத்தேயு 16 13-19 வரைக்கும் நான் படிக்கிறேன். மத்தேயு 16 13-19 வரைக்கும். பின்பு இயேசு பிலிப்பு சசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்போது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. பரலோக ராஜ்யத்தின், இப்பதான் அந்த கீயை பற்றி படிக்கிறோம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். இந்த இதுல தான் நாம் கவனிக்க போறோம். ஒரு பகுதிக்கு வராங்க, அந்த செசரியான்ற ஒரு பகுதிக்கு வரும்போது இயேசு அவரோடு இருக்கிற ரொம்ப க்ளோஸா இருக்கிற அந்த 12 பேர்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு. அப்போ இதுல இருந்து என்ன விளங்குது, இயேசு வந்ததை நமக்கு ஏதோ ஒண்ணு கற்றுக் கொடுக்கதா வந்திருக்கிறார். அவர் இறங்கி என்ன கேள்வி கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கும் போது என்ன அபிப்பிராயத்தை சொல்றாங்க பாக்குறாரு. அப்ப சொல்றாங்க, சிலர் உம்மை எலியான்றாங்க, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, சிலர் உம்மை எரேமியான்றாங்க, சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவர்ன்றாங்க. இவங்க சொன்னதெல்லாமே பொய், தப்புன்றாரு. எதுவுமே ரைட்டு கிடையாது. ஏன்னா எலியா மாதிரி ஆள் எவ்வளவு பேர் வந்துட்டாங்க, யோவான் மாதிரி ஆள் எவ்வளவு பேர் வந்துட்டாங்க, எரேமியா மாதிரி ஆள் எவ்வளவு பேர் வந்துட்டாங்க, எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. அவங்கள இவரும் ஒருத்தர் கவுண்டிங் பண்றது தப்பு. ஹலோ, விளங்குது நான் பேசுறது? அவங்கள இவரும் ஒருத்தர் போல அப்படின்னு ஜனங்க ஜெனரலா நினைக்கிறாங்க. அப்ப உடனே பேதுரு என்ன சொல்றான், சரி அவங்க சொல்றது இருக்கட்டும், நீ என்ன சொல்ற போது, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பாருங்க, அந்த வேர்டு எவ்வளவு பவர்ஃபுல் வேர்டுன்றது இப்ப சொல்ல போறாரு. இதை கேட்ட மாத்திரத்தில் இயேசு ஆன்சர் பண்றாரு, அந்த வார்த்தைக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு, சீமோன் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்றார். இயேசுவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, அவன் பேரை நோட் பண்ணிக்கோங்க, சீமோனே, எல்லாம் சீமோன். பேதுருங்கிறது பேர் இல்ல, அது ஒரு வேற அர்த்தம். அது நிறைய நேரத்துல பேதுரு தான் பேரு நினைக்கிறாங்க. பேதுருன்றது ராக், பேதுருன்றது ராக் ஆர் மவுண்ட் அப்படி சொல்றாங்க, கண்மலை அல்லது பாறை, ஸ்ட்ராங் ஆனது. பீட்டர் கிரேக்க பாஷை பெட்ரோஸ் அப்படி சொல்றாங்க. பெட்ரோஸ்னா பாறை, கல், ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. அந்த சீமோனுக்கு யோனாவின் குமாரனாகி சீமோன், அவங்க அப்பா பேர் யோனா, இவன் பேர் சீமோன். ஆனா ஒரிஜினல் பேர் சீமோன். பட் ஏசு அவனுக்கு வைச்ச பட்ட பேர் என்ன தெரியுமா, பேதுரு. பேதுருனா நீ ஒரு பாறை, நீ ஒரு பாறை, நீ ஒரு கல், நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன். அந்த அந்த அர்த்தம் கொடுக்கிறாரு பேதுருக்கு, அந்த சீமோனுக்கு. இப்ப கவனிங்க இந்த சம்பவத்தை. நீ என்ன நினைக்கிற போது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, சென்ஸ் நாலேஜ் இது உனக்கு கொடுக்கலப்பா. உலகம் என்ன எப்படி பாக்குறாங்க, உலகம் ஃபுல்லா என்ன எப்படி வாட்ச் பண்றாங்கன்னா, ஒரு சாதாரண கண்ணாடி போட்டு என்ன பாக்குறாங்க, சாதாரண கண்ணாடினால என்ன பாக்குறாங்க. பரலோக தேவனுடைய அந்த அபிப்பிராயத்தினால் அவங்க என்ன பார்ப்பது கிடையாது. அவங்களுக்கும் ஒரு கண்ணாடி இருக்குது. மஞ்சள் கண்ணாடி போட்டா மஞ்சளா பாக்குறான், என்ன பச்சை கண்ணாடி போட்டவன் என்ன பச்சையா பாக்குறான், வெள்ளை கண்ணாடி போட்ட வெள்ளையா பாக்குறான்.
அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி நினைக்கிறாங்க. சிலர் என்னை பார்க்கும் போதெல்லாம் இவர் தீர்க்கதரிசியா இருப்பார் போல அப்படின்னு அவன் பாக்குறான். அது அவன் கண்ணாடி, அவன் சொல்றதும் கரெக்ட் நினைச்சிடாதீங்க. சிலர் சொல்ற எலியாவா இருப்பார் போல, அவன் போட்ட கண்ணாடி அப்படி இருக்குது, அதான் எலியான்றான். சோ அவங்க பார்க்கிற பார்வை அப்படி இருக்குது, ஆகவேதான் அவங்க சொல்ற விதமும் அப்படி இருக்குது. இதுல இருந்து என்ன விளங்குது? இயேசுவை ரெண்டு விதத்துல நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒன்னு, நம்முடைய சென்ஸ் நாலேஜ் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும், அல்லது நாம் பார்த்து நம்ம மனசுக்கு ஏற்றபடி நாம் அதை புரிஞ்சுக்க முடியும். ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள். ரெண்டாவது கைண்ட் ஆஃப் பீப்புள் யாருன்னா, வார்த்தை மூலமாய் கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு விசுவாச கண்களால் அவரை பார்த்தும் புரிந்து கொள்ளப்பட முடியும். இதுல என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரியை விட செகண்ட் கேட்டகரி பீப்புள் ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள். ஹலோ, விளங்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்காதவங்க மறுபடியும் வீடியோ போட்டு கேளுங்க, 10 வாட்டி கேளுங்க, விளங்கிடும். பார்த்து சொல்றவங்களாம் அவ்வளவு ஒண்ணு பெட்டர் இல்லைன்றாங்க. இந்த சென்ஸ் நாலேஜ் பாருங்க, ஒரு ஆளுக்கு கண் இல்ல, குருடனா இருக்கிறான். குருடங்கிட்ட போயிட்டு இது என்ன மெட்டீரியல்பா, இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுன்னா, குருடன் என்ன பண்ணுவான்? அவனோட சென்ஸ், கண்ணு இல்லைங்க பட் சென்ஸ் இருக்குது அவனுக்கு. அவர் தட்டும்போது தருது, இது ஒரு மெட்டல் போல, இது இரும்புங்க அப்படின்னுவான். ஒரு வுட்டை கொடுத்தீங்கன்னா இது வுட்டுன்னுவான். தட்டி சவுண்டு கேட்பான், தடவியும் பார்ப்பான். இந்த தடவது மூலமா இது வுட்டுன்னு தெரியுது, கேட்பது மூலமா இது வுட்டுடைய சவுண்டுன்னு தெரியுது. அப்ப குருடன் எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, அவனுடைய சென்ஸை யூஸ் பண்ணி குருடன் புரிந்து கொள்ளுகிறான். கண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிறவங்க தட்ட வேண்டியதில்லை, தடவ வேண்டியதில்லை. கண்ணு தெரிஞ்சவன் பார்த்தாலும் தருது, இது மரன்னு சொல்றாங்க. ரெண்டு பேர் வேற வேற நினைக்காதீங்க, ஆசிரியஸ் ரெண்டு பேர் ஒண்ணுதான். இப்ப நான் சொன்னோன்னு அவன் வேற போல, நான் சரியா 4 போல நினைக்காது. ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி தான். அவனுக்கு கண் இல்ல, தடவி மரன்றான், நம்ம கண் இருந்து பார்த்து மரன்னு சொல்றோம். இது ரெண்டு பேருமே சென்ஸ்ல வாழ்கிறார்கள், குருடனும் கண்கள் உள்ளவனும். இந்த உலகத்துக்கு தான் இந்த சென்ஸ் நாலேஜ் எனக்கு தேவை. 5 புலன்களின் அறிவு இந்த உலகத்தில் வாழ்கிற எனக்கு தேவை. ஆனால் நாம் இந்த உலகத்துக்கானவள் அல்ல, இந்த உலகத்துக்குரியவர்களும் அல்ல. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களா இருக்கிறோம், தேவனுடையவளா இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்து மூலமாய் பார்க்காமலேயே நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ இந்த விசுவாசத்தில் வாழ்றவன் யாருன்னா, அவனுக்கு எப்படி அந்த விசுவாசிக்க முடியுது? ஆபிரகாமால எப்படி அவ்வளவு விசுவாசிக்க முடிகிறது? தாவீதுனால எப்படி அவ்வளவு ஆழமா விசுவாசிக்க முடியுது? கடவுள் அவங்களுக்கு கொடுக்கிற சக்தி, கடவுள் கொடுக்கிற சக்தி. இந்த விசுவாசன்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது. கடவுள் கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறாரு? நம்மளோட வார்த்தை மூலமாய் அவங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தரோட வார்த்தை, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை ஜீவனுள்ளதாயும், எலசன் ஜீவனுள்ளதாயும். வார்த்தைக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு, இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. அவ்வளவு பவர்ஃபுல்லா வேர்டு. இந்த வேர்டு மூலமா தான் எனக்கு ஃபெய்த்தா கன்வெர்ட் ஆகுது. அந்த விதத்துல தான் பேதுரு சொல்றான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனான கிறிஸ்து. ஏசு சொல்றாரு, யோனாவின் குமாரனாகி சீமோனே நீ பாக்கியவான். எல்லாரும் நீ பாக்கியவான். எல்லாரும் சொல்ற மாதிரி நீ என்ன சொல்லல, எல்லாரும் பார்த்த மாதிரி நீ என்ன பார்க்கல. அதே நேரத்துல நீ என்ன ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லதுனால அது உன்னுடைய ஓன் தாட்ஸ் கிடையாது, அது உன்னுடைய ஓன் ரெவலேஷனும் கிடையாது. அது நான் யாருன்றும் நீ சொல்லிருக்கிறேன்னா அது உன்னிடத்திலிருந்து வந்தது கிடையாது. பரலோக பிதா அதை உனக்கு ஸ்பெஷலா உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பரலோகத்தின் பிதா. இந்த உலகத்துல இவ்வளவு பேர் என்ன தப்பா நினைக்கிறாங்க, என்ன சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. பட் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில நீ மட்டும் என்ன ஜீவனுள்ள தேவனுக்குமான கிறிஸ்துன்னு சொல்றேன்னு சொன்னா, அப்ப தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹலோ, விளங்குதா? இந்த வெளிப்பாடு, இந்த புரிதல், இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பேதுருவுக்கு இருந்தனால இயேசு என்ன ரிப்ளை பண்றாரு அவனுக்கு? நீ பாக்கியவான். எல்லாம் நீ பாக்கியவான்.
இந்த இந்த வெளிப்பாடு பெற்றவங்க எல்லாருமே பாக்கியவான்கள். கடவுளை பற்றிய அறிவு, கடவுளை பற்றிய புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க ரொம்ப பாக்கியவானா இருப்பாங்க. அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க ரொம்ப எஃபெக்டிவான லைஃப் செய்வாங்க. அவங்க என்ஜாய்மெண்டா இருப்பாங்க. அவங்க துக்கத்தையும் எல்லா கவலைகளையும் அவங்க ஓவர் கம் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து தாண்டி வெளியே வந்துருவாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க, அந்த நாலேஜ் இல்லாதவங்க, அந்த புரிதல் இல்லாதவங்க, அவங்களால பாருங்க காலம்போரா அழுகலையும் துன்பத்திலையும் துயரத்திலும் துவண்டு கொண்டிருப்பார்கள். ஹலோ, எத்தனை பேர் அதாவது வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க? வெளியே வரத்துக்கு மேஜிக் எல்லாம் பண்ண முடியாது. வெளியே வரத்துக்கு கர்த்தரோட வார்த்தை எனக்கு உதவி செய்கிறது. அதை நான் பெற்றுக்கொண்டால் நானும் பாக்கியவான் இருக்க முடியும். அவர் சொல்ற ஏசு நீ பாக்கியவான், எல்லாம் பாக்கியவான். பாக்கியவான்னா பிளஸட் மேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. பாத்தீங்களா, மனுஷனுக்கு இந்த மாம்சம் ரத்தம் மாம்சம் ரத்தம்ன்றது அவங்க இவ்வளோ லென்த்தா போட்டாங்க. ஐம்புலன்களின் அறிவினால் நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ அந்த ஐம்புலன் அறிவை கொண்டு நாம் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்து விட முடியாது. ஆபிரகாம் விசுவாசத்தில் நடந்தான் சொல்லப்பட்டுள்ளது. அவன் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடந்தான். எல்லாம் தரிசித்து நடவாமல், பார்த்து நடக்கல. ஆபிரகாம் எங்க போனோன்னு தெரியாது, எங்க இருக்க போறோன்னு தெரியாது, எப்படி வாழ்வோன்னு தெரியாது, எங்க இருப்போம் எதுவுமே தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், உன் தகப்பனுடைய வீட்டையும் உன்னுடைய ஊரையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. பாருங்க, வேலை வெட்டி இல்லாத ஆளு சும்மா இருக்கிற ஆளை கூப்பிட்டா அவனுக்கு போர் அடிச்சிருக்கும். ஊர்ல சும்மா இருந்தது, வாங்க பேசாம போயிடலான்னு கிளம்பிடுவான். நீங்க நினைக்கிற மாதிரி ஆபிரகாம் வேலை வெட்டி இல்லாத ஆளு சும்மா இருக்கிற ஆளை கிடையாது. அவன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் சொல்லப்பட்டுள்ளது. அவன் ட்ரேட் பண்ற ஆள் சொல்லப்பட்டுள்ளது. அவன் அந்த அந்த தேசத்துல சில பொருட்களை, கைவினை பொருட்களை கிராஃப்ட்ஸை செஞ்சு சில விக்கிரகங்களை உருவாக்கி அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறாள், அதன் மூலமா செல்வத்தை பெருக்க கொண்டிருக்கிறாள். சடனா தேவன் அவனோட பேசுறாரு, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகவல் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. அங்க எவ்வளவு அவனுக்கு கிரெடிட் இவன் கொடுத்திருப்பான், இல்ல இவன் கொடுக்க வேண்டியது இருக்கும், இல்ல அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். வியாபாரம் இருக்குது, பல பல அலுவல்கள் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு போனும் போது அவன் சற்றும் யோசிக்காம தேவனோட வார்த்தையை மட்டும் நம்பி, அவர் யாருன்னே தெரியாது, இந்த மாதிரி ஒரு கோயில போய் அவன் விசுவாசம் இருந்ததும் கிடையாது, அந்த மாதிரி கடவுளை பற்றி அதிகமான அறிவும் கிடையாது. பட் கடவுள் சொன்னாரு, நான் யெகோவா, நான் சர்வ வல்லமையுள்ள கடவுள், நான் உன்னை அழைக்கிறேன், நான் சொல்ற இடத்துக்கு நீ போ. அவ்வளவுதான். மேப் இல்லை, எந்த ஒரு அட்ரஸ் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி இங்க போக முடியும்? எதை நம்பி போக முடியும்? அதான் ஃபெய்த், எல்லாம் விசுவாசம். இந்த விசுவாசம் தான் அவன் விசுவாசத்துக்கு தகப்பன்னு சொல்லப்பட்டது. ஃபெய்த்னு அவன்கிட்ட கத்துக்கோங்கன்றாங்க, ஆபிரகாம் பார்த்து கத்துக்கோங்கன்றாங்க. அப்போ ஆபிரகாம் அந்த ஐம்புலன் அறிவை யூஸ் பண்ணியிருந்தானா? ஐம்புலன் அறிவை யூஸ் பண்ணியிருந்தானா? சென்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தானா? மாம்சம் ரத்தம் சொல்றவன் கேட்டு இருந்தானா? எங்க போறதுன்னு தெரியல, எப்படி இருக்க போறதுன்னு தெரியல. நான் சொல்றது 5,000 வருஷத்துக்கு முன்னால. இப்பவுமே அந்த ஈஸ்ட் சைடு எல்லாமே இப்பவுமே வனாந்தரமா இருக்குது. மத்திய கிழக்கு பகுதி எல்லாமே எப்படி இருக்குது? இந்த எல்லாம் வனாந்தரம் பகுதியா இருக்குது. அந்த பாலஸ்தீனா, அந்த இஸ்ரேல் நாடு எல்லாமே 5,000 வருஷத்துக்கு முன்னால இன்னும் மோசமா இருந்திருக்குங்க. இன்னும் அந்த பாலைவனத்துல எதை நம்பி, எந்த மலையை தாண்டி, எந்த வனாந்தரத்தை தாண்டி எங்க போறது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் விசுவாசம் அவனை ஏக்கி விட்டது. விசுவாசத்தை பின்பற்றினான், தேவனுடைய வார்த்தை நம்பினான், அவன் புறப்பட்டு போக ஆரம்பித்தான். ஆமென். இன்னைக்கு கூட வனாந்தரம் தான் நிறைய இருந்தாங்க மத்திய கிழக்கு பகுதிகளில். இன்னைக்காச்சும் அங்கங்க ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, போகலாம், தங்கலாம், சாப்பிட்டு குடிச்சிட்டு போகலாம். அன்னைக்கு ஹோட்டல் எல்லாம் கிடையாது, லாட்ஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இவன் தங்கணும்னா எங்கேயும் இடம் பார்த்து தங்கிதான் ஆகணும். அங்க எதை எப்படி பானம் தண்ணி இருக்கிறத செலவழிச்சு போட்டாலும் வழியும் கிடையாது. பாருங்க, பல டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸ் ஆகுது. இதெல்லாம் யோசித்தானா நான் நம்புறேன் ஆபிரகாம் நிச்சயமா போயிருக்க மாட்டான். இதெல்லாம் யோசிக்காதனால கடவுள் எல்லாம் பார்த்துப்பாரு. அவர் சொன்னாரு, போனாரு, நான் போறேன்,
அப்படின்னு போனதுனால்தான் அவன் விசுவாசத்தின் தகப்பன என்று சொல்லப்பட்டு. ஒருவேளை என்னை அழைச்சா அப்படி நான் போவானான்றது $1,000,000 கொஸ்டின் இருக்குது. என்னை அழைச்சா அப்படி போவானா டவுட் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அதை கற்றுக்கொண்டிருக்கிறான் டவுட் தான். ஆனால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு காலகட்டம் வரும்போது கண்டிப்பா ஆபிரகாம் விசுவாசத்தை அவன் கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஒரு எஃபெக்டிவான லைஃப் வாழணும், ஒரு என்ஜாய்மெண்ட் லைஃப் செய்யணும், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை இந்த உலகத்துல நான் இயக்க வேண்டும் சொன்னா கண்டிப்பா விசுவாசத்தை கற்றுக்கொண்டு தீர வேண்டும். எத்தனை நம்புகிறீர்கள்? யாரா இருந்தாலும். அப்போ இயேசு சொல்றாரு அல்லவா, இயேசு அன்னைக்கு யோனாவின் குமாரன் சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிறகு இதை உனக்கு பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற. அப்போ இந்த ஸ்பெஷல் ரெவலேஷன்றாங்க அல்லவா, சிறப்பான வெளிப்பாடு. எல்லாம் சிறப்பான வெளிப்பாடு, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெளிப்பாடு. கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடைக்கல, பட் பேதுருக்கு கிடைக்குது. இந்த வெளிப்பாடு கிடைக்கும் போதெல்லாம் கடவுளுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், கடவுளை நம்ம பிரைஸ் பண்ணணும். கடவுளுக்கு நான் இன்னைக்கும் பிரைஸ் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, சார் நீங்க டீச் பண்ற எல்லாமே என்டலி டிஃப்ரெண்டா இருக்கு, இந்தியாவில இந்த மாதிரி டீச்சிங் கேட்டது இல்லைன்றாங்க. அது அவங்க என்ன பெருமைக்காக எல்லாம் அவங்க சொல்றாங்களா நான் பார்க்கல. கண்டிப்பா அவங்க வாட்ச் பண்றாங்க, வீடியோ வாட்ச் பண்றாங்க, என்னோட சர்மனை கேட்கறாங்க, அவங்க என்ஜாய் பண்றாங்க சர்மனை. அவங்க கேட்ட சர்மன் எல்லாமே ஃபெயிலியர்ன்றாங்க. நான் கேட்ட சத்தியம் எல்லாமே பொய்யாச்சுங்க, உங்க டீச்சிங்ஸ் அவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு, என்னோட கண்கள் திறக்கப்படுது. நான் சொன்னேன் நீங்க உடனே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா இந்த ரெவலேஷன் கோயில்ல அவரு நம்ம சர்ச் அங்க வர ஒரு கேம்புக்குள்ள அவரை மாதிரி பல பேர் வராங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா இங்க நான் சொல்றது எல்லாருக்குமே அந்த ஸ்பெஷல் ரெவலேஷன் கிடைச்சிருமான டவுட் தான். பட் எல்லாருமே கேட்க முடியும், எல்லாருமே இந்த சர்மனை வாட்ச் பண்ண முடியும், செய்தியை வாட்ச் பண்ண முடியும். பட் எல்லாருக்குமே இந்த சிறப்பான வெளிப்பாடு கிடைச்சிருமானா அது டவுட், அது கிடையவே கிடையாது. பட் யார் இந்த சர்மனை டீப்பா வாட்ச் பண்றாங்களோ, யார் இந்த சர்மனை வாட்ச் பண்ணி பிரைஸ் பண்ணி கடவுளுக்கு ஸ்தோத்திரம் பண்றாங்களோ, புரிஞ்சுக்கிறாங்களோ, அதை கடவுளுக்கு ஆமென்னு அவங்க உள்ளத்திலிருந்து சொல்றாங்களோ, அதை புரிஞ்சவங்க சொல்ல முடியும், புரியாதவங்க சொல்லவே முடியாது. அப்படி சொல்றாங்களோ நான் நம்புறேன் கடவுள் அவங்களுக்கு ஏதோ ஒன்று வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். கடவுள் அவங்களுக்கு ஏதோ ஒன்று ரிவீல்டு பண்றாரு, அதை ஓப்பன் பண்றாரு. கண்கள் திறக்கப்படுது, உங்களுக்கு மனம் திறக்கப்படுது, நம்பிக்கை வளர ஆரம்பிக்குது. சோ இந்த ஸ்பெஷல் ரெவலேஷன், இந்த சிறப்பான அந்த வெளிப்பாடு, எல்லாரும் சிறப்பான வெளிப்பாடு சிலருக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. பாருங்க, இந்தியாவில் சர்ச்சஸா இல்ல, இந்தியாவில் நம்பர் ஆஃப் சர்ச்சஸ் இருக்குது. நான் டெய்லி எல்லா சர்ச்சில் என்ன ப்ரீச் பண்றான்னு வாட்ச் பண்ண இருக்கிற, ரொம்ப வேதனையோட நான் இருப்பேன் சில நேரங்கள்ல. ஏன்னா அவ்வளவு ஆண்டுகளாக பிரசங்கித்தும் இன்னும் அவங்களுக்கு இந்த சிறப்பு வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. ஆனா ஏதோ ஒரு குக் கிராமத்துல நான் ஊழியம் பண்றேன், பட் கடவுள் எனக்கு இந்த சிறப்பான வெளிப்பாடு கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஸ்தோத்திரிப்பது மட்டுமல்ல, இதை கேட்கிற நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற வெளிப்பாட்டை கொண்டு தேவனை நான் மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் அந்த ரெவலேஷன். உடனே சொல்றாரு, சீமான் பேதுரு சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை வெளிப்படுத்தினார். பிதா வெளிப்படுத்தாம ஒன்றும் உங்களுக்கு வெளிப்பட எதுவுமே நம்புறீங்க? கடவுள் சொல்லணுங்க, கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். கடவுள் அது என்னங்க 10 பேர்ல 2 பேருக்கு வெளிப்படுத்துவார், மற்ற பேர் வெளிப்படுத்த மாட்டாரு, அப்படிலாம் கிடையாது. 10 பேருக்கு வெளிப்பட சுத்தமா இருக்கிறாரு. பட் 10 பேர் வாட்ச் பண்ணணுமே. 10 பேரோட மைண்ட், 10 பேரோட கவனம், 10 பேரோட ஆலோசனை, 10 பேருடைய எண்ணம் எல்லாம் இந்த வசனத்துல இன்வால்வ் ஆகும் போது 10 பேருக்கு கண்கள் திறக்கப்படும். ஹலோ, அந்த வாட்ச் பண்றவங்களை வச்சுதான் நடக்குதுங்க. அப்போ பிதாவை வெளிப்படுத்துறார். 18 மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். இப்ப மேற்கொண்டு சொல்றதை கவனிக்கணும். இது வரைக்கும் சொன்னது ஒரு பேசேஜ். மேற்கொண்டு என்ன சொல்றாரு? மேற்கொண்டு சொல்றது ரொம்ப முக்கியம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ யாரா இருக்கிறாய்? அப்போ அவன் இதுக்கு மேல யாரா இருந்தான்? பேரு மாத்திட்டாருங்க. அவன் பேர் சீமோன், இப்ப பேதுருங்க. கிறிஸ்தவர்கள் இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. நீ பேதுருவா இருக்கிறாய்னா என்ன அர்த்தத்துல அவர் சொல்ல வராரு? அவன் ஆக்சுவலா
அவனுக்குன்னு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவனுக்குன்னு ஒரு இன்ஷியல் இருக்குது. அவன் ஜே சைமன் அவன் பேரு. ஏன்னா சீமோனின் குமாரனாகிய யோனாவின் குமாரனாகிய சீமோன். அவங்க அப்பா பேர் யோனா, இவன் பேர் சைமன். அப்ப இவனோட இன்ஷியல் ஜே. நீ ஜே சைமனா இருக்குதான் சொல்லிருக்கணும் இயேசுநாதர். ஆனா இயேசுநாதர் யோனாவின் குமாரன் சொல்லாம இயேசுநாதர் நீ பேதுருவா இருக்கிறாய்னு பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, ஓ அவனுக்கு பேரை மாத்திட்டாரு கடவுள், அவ எனக்கும் பேதுரு பேர் வச்சிரியா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பேர் வைக்கிற விவகாரம் கிடையாதுங்க, இங்க சொல்ற விவகாரத்தை கவனிக்கணும். நீ பேதுருவா இருக்கிறான்னா நீ பாறையா இருக்கிற, உனக்குள்ள ஒரு புதிய வெளிப்பாடு இருக்குது. கடவுள் ஒரு புதிய வெளிப்பாட்டு கொடுத்திருக்கிறார். கடவுள் நான் யாருங்கிற ஒரு பிரத்யட்சமான ஒரு புரிதல் உனக்கு ஏற்பட்டு விட்டது. இந்த புரிதல் தான் பேதுரு என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த புரிதல் தான் பேதுரு, புரிதல் தான் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ராக். பேதுருனா உனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. பேதுருனா நீ பாறைனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். எதுல ஸ்ட்ராங்கானவன்? நான் யாருங்கிற அறிவு வந்தாலே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருக்கிற. நான் யாருங்கிற அறிவு உனக்கு வந்து விட்டது. ஏன் அவர் யாருங்கிற அறிவு இவனுக்கு வந்ததுனால ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னா, ஆக்சுவலா இந்த பேதுருன்றவன் யார் அப்படின்னா, இவன் ஒரு யூத குடும்பத்துல பிறந்தவன். எல்லா யூதர்களும் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, ஈவன் இன்னைக்கு வரைக்கும் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, இந்த டேட் வரைக்கும் என்ன பிலீவ் பண்றாங்க, என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, எங்களை விடுதலையாக்க மெஸ்ஸையா வாகிய கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஒரு நாள் பூமிக்கு வருவார் என்று இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மெஸ்ஸையாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்தாரு. ஆனா வந்தது இவர்தான் மெஸ்ஸையா என்றும், இவர்தான் தேவனுடைய குமாரன் என்றும், இவர்தான் அவங்களை விடுதலையாக்கிற ரட்சகர் என்றும் அந்த யூதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஹலோ, புரியாதனாலதான் அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. புரிஞ்சிருந்தா அவர் கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கோயில் கட்டு கும்பிட்டு இருப்பாங்க. புரியல, சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அப்போ அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதல் பாருங்க, தவறான புரிதல் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போகுது பாருங்க. அதுக்குதான் நாம புரிஞ்சுக்கிற மாதிரி இங்க பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பீச் பண்ண வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக புரியலன்னா கூட நமக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு கூட இருக்குது. நம்ம யூடியூப்ல போட ஆரம்பிக்கிறோம், அதுல கூட போய் கேட்கணும். ஏன்னா ஒரு வாட்டி புரியாத சப்ஜெக்ட 10 வாட்டி படிச்சாதான், சில சப்ஜெக்ட் நான் படிச்சாலும் புரிஞ்சும், சில எனக்கு புரியாது, டக்குன்னு புரியாது. புரியாத நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன், புரியலன்னா அங்கதான் கொஞ்சம் கவனமா இருப்பேன். அப்ப இது ஏதோ விவகாரம் இங்கதான் இருக்குது போல, அப்ப கொஞ்சம் விவரமா டைம் எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா புரியலன்னு நம்ம ஸ்கிப் பண்ற கூடாது. புரியலன்னா அதை விட ஒரு பெரிய தோல்வி, பெரிய விரக்தி, பெரிய பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது. ஒரு பிரபலமான பிரசங்கர் யூடியூப்ல சொல்ற வர்றாரு, கவலைக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கவலைக்கு அப்புறமா வியாகுலம், வியாகுலத்துக்கு அப்புறமா துன்பம், இதெல்லாம் வருது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கவலையில இருந்து வெளியே வந்துருவீங்க. பிரச்சனை இப்ப கவலையா, பிரச்சனை இப்ப ஜபமா? நான் சொல்லுவேன், ஜபமும் பிரச்சனை இல்லை, மக்கள் ஜெபிக்கிறாங்க, மக்கள் கவலையோடு இருக்கிறாங்க, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. பிரச்சனை என்ன மனிதனுக்குன்னா, அறிவு இல்லைன்றதான் பிரச்சனை, வேற ஒன்னும் பிரச்சனை இல்லை. தேவன் யாருங்கிறது அறிவு அவனுக்கு இல்லை, தேவன் எதை கொடுக்க உலகத்துக்கு வந்தான்ற புரிதல் அவனுக்கு ஏற்படல, இது எல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிற நாலேஜ் அவனுக்கு இல்லை. ஹோசியால சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமானாங்க, கெட்டு சீரழிஞ்சு போறாங்க. நாலேஜ் தான் இப்ப மேட்டரே தவிர வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. அப்ப ஜனங்களுக்கு ஒரு கோயில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அறிவு தான் கொடுக்கணும், வேற என்னத்தை கொடுக்க முடியும்? வருஷத்துக்கு ஒரு முறை புடவை சட்டை எடுத்து தர முடியும் எல்லாருக்கும், அதை சில பேர் செய்யறாங்க. அதெல்லாம் நான் பண்றதே கிடையாது, காசு இருந்தாலும் பண்ண மாட்டேன். ஏன்னா என் வேலை அது கிடையாது. என் வேலை அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குறதோ, எல்லாருக்கும் உட்காரிச்சு சோறா பொங்கி போட வைக்கிறதோ. கோயில் வந்து அறிவை ஏற்படுத்துற இடம், போதிக்கிற இடம், மக்கள் விளங்கிக் கொள்கிற இடம், கண்கள் திறக்கப்பட வேண்டிய இடம், வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை பார்க்கிற ஒரு நேரம். சோ இந்த நேரத்துல இதுக்குதான் நம்ம
முழு எஃபர்ட்டை போட்டு இது நம்ம ஆழமா டீச் பண்றோமே ஒழிய, பல கோயில்கள் இன்னைக்கு மத சடங்குகள் மாதிரி அந்த சம்பிரதாயங்களை அவங்க என்ன பண்றாங்க, மடங்கள், இந்த மடங்கள் கட்டுறாங்கல்ல, மடத்துக்கு போனா சோறு கிடைக்கிற மாதிரி கோயில போனா அது போட்டு, கோயில் அவங்களுக்கு ஒரு சோறை போட்டு உட்கார வச்சு அவங்களுக்குள்ள பரிமாறி ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஏதோ நடந்துட்டு போறாங்க. பட் அதெல்லாமே மதம், கிறிஸ்தவம் எல்லாமே இந்த மாதிரி டேர்ம்ல போயிட்டே இருக்குது. பட் கிறிஸ்தவம் என்பது இப்படி டேர்ம்ல போறதுக்காக வேண்டி தேவன் உருவாக்கவில்லை. அவங்களுக்கு அறிவை ஏற்படுத்த வேண்டும், அறிவை ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவு இல்லாம சங்காரமானாங்க, அறிவு இல்லாமனால கவலைப்படுறாங்க, அறிவு இல்லாமனால வருத்தப்படுறாங்க, பிரச்சனையில சிக்கிக்கிறாங்க, யுத்தத்துல மாட்டிக்கிறாங்க, அறிவு இல்லாம இருக்கிறாங்க. நான் யாருங்கிறது இன்னும் புரிதல் அவங்களுக்கு வரவே இல்லை. நான் எப்படிப்பட்ட யெகோவான் தேவன் தெரியல, எப்படிப்பட்ட மீட்பர் புரியல, எப்பேற்பட்ட ஆழமான படுகொலில் இருந்து கூட ரட்சிக்கிற வல்லமை உடையவன் என்று அவங்களுக்கு தெரியவில்லை. அந்த அறிவு தான் தேவன் இல்லையேன்னு அவர் வருத்தப்படுறாரு. சொல்ல போனா நாம கவலைப்படலாங்க, அவர் தான் கவலைப்படுறாரு. கடவுள், ஐயோ ஜனங்க முட்டாள்தனமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இங்க என்ன சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், எல்லாம் நீ பேதுருவாய் இருக்கிறாய் அப்படின்னா கீழே வருது ஆன்சர், இந்த கல்லின் மேல் என் சபையை. நீ பேதுருவாய் இருக்கிறாய்னா என்ன, நீ பாறையா இருக்கிற, நீ ராக்கா இருக்கிற, மவுண்டா இருக்கிற. இந்த மவுண்ட் மேல, இந்த ராக் மேல, இந்த கல்லு மேல, இந்த கன்ஃபெஷன் மேல, இந்த அறிக்கையின் மேல, இந்த விசுவாசத்தின் மேல, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மேல என் சபையை நான் கட்டுவேன். சபைனா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளது, அறிக்கையிடுவது, புரிந்து கொள்வது, நம்புவது, ஆழமா விசுவாசிப்பது. அதுக்கு பேர் ராக், அதுக்கு பேர் கண்மலை, கண்மலை அப்படிதான் சொல்றாங்க. கல்லின் மேல், இந்த கல்லின் மேல், கல்லின் மேல். அப்போ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த இயேசு ஒரு இடத்த சொல்றார் அல்லவா, கர்த்தாவே கர்த்தாவேன்னு கடைசி நாட்களில் கூடும்போது, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது போன்னு வரான் அவரு. என்ன ஆண்டவர், என்னை பத்தி தெரியாது உங்களுக்கு, நான் எவ்வளவு பண்ணிருக்கிறேன், கோயிலுக்கெல்லாம் கரெக்டா வந்திருக்கிறேன், காணிக்கெல்லாம் கொடுத்துருக்கிறேன், எவ்வளவு வாட்டி எங்க வீட்டுல பிரார்த்தனை எல்லாம் வச்சிருக்கிறேன், என்னைய போய் யாருன்னு தெரியாதுன்ற கர்த்தர் புலம்பி பிரயோஜனமே கிடையாது. கர்த்தாவே கர்த்தாவேன்னு அந்த காலத்துல ஒரு காலம் வருமா, உங்களை யாருமே தெரியாதுன்னு வரான். என்னடா ஆண்டவர் இப்படி மறந்துட்டாரு நம்மள அப்படின்னு வருத்தப்படாதீங்க, அது இப்பயே நான் சொல்லிடுறேன். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னிடத்தில் வந்து இந்த வசனத்தை கேட்டு அவைகள் மேல் கட்டுகிறவனே கண்மலையின் மேல் கட்டுகிறவனுக்கு ஒப்பா இருப்பான். அவர்கள் வெள்ளம் வந்தாலும், புயல் அடிச்சாலும், பெருங்காற்று அடிச்சாலும் அது அசையாமல் உறுதியா இருக்கும். சும்மா கர்த்தர், யெகோவா, ராஃபா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இப்பெல்லாம் தமிழர்களா எபிரேய பேர்லாம் படிக்கிறாங்க. இப்போ எபிரேய பேர்லாம் தெரிஞ்சதுனாலேயே உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா நினைச்சிடாதீங்க. கர்த்தர்னு சொன்னா கூட கண்டுக்க மாட்டாரா, அவரு கண்டுக்காம போயிடுவாரா. எப்படி இருக்கும் பாருங்க, என்ன ஆண்டவரே இப்படி மறந்துட்டீங்க நம்மள, நீரும் பாஸ் நவீன் குமார் மாதிரி ஆயிட்டீங்களே, பிரயோஜனமே கிடையாது. அவர் சொன்னாரு, கர்த்தாவே கர்த்தாவுன்னு சொல்லாதீங்க, வந்து கேளுங்கன்றாரு. வந்து எல்லாம் வந்து கேளுங்க. நான் எதுக்கு 100 கிலோமீட்டர் தள்ளி வரேன், போதிக்க நான் வரேன், வேற எதுவும் பண்றதுக்கு நான் இங்க வரதில்ல, கவுன்சிலிங் பண்றதுக்கு நான் வரல, இங்க வேற சடங்கு சம்பிரதாயம் பண்றது வரல, போதிக்க வரேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான சீரியஸ் பிசினஸ், அது ரொம்ப சீரியஸா நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதை கேட்கறதுக்கு ஜனங்களும் வரணும்ன்றாரு. எல்லாம் என்னிடத்தில் வந்து என் வசனத்தை கேட்டு அவைகளின்படி நடக்கிறவன், அவைகள் மேல் கட்டுகிறவனே கண்மலையின் மேல் கட்டி இருக்கிற தன் வீட்டுக்கு ஒப்பாயிருப்பான். இந்த மண்ணு மேல கட்டுறவனுக்கும் மலை மேல கட்டுறவனுக்கும் வித்தியாசம் சொல்றாரு. இந்த மண்ணு மேல கட்டுறவன் ஷோவா கட்டுவான், டக்குன்னு கட்டிடுவான். மலை மேலாம் கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். மலை மேல கட்டணும்னா அதெல்லாம் ஃபவுண்டேஷனா போட்டு கீழே இருந்து மேல கல்லை ஏற்றி இறக்கத்துல வேர்த்து விறுவிறுத்துரும். இது வந்து கல்லு மேல கட்டுற விவகாரம், இது மணல்ல கட்டி விவகாரம் கிடையாது, கோபுரம் மாதிரி கட்டிட்டு போறது கிடையாது. அவர் சொல்றாரு, என்னிடத்துல வந்து வசனத்தை கேட்டு அவன் நடக்கிறவன் கண் மலையின் மேல், கண் மலையின் மேல். அப்படின்னா அங்கேயும் இந்த டேர்ம் யூஸ் பண்றாங்க. அங்க கூட என்னன்னா, இந்த மாதிரி விசுவாசத்துல
வாழ்றவன், இந்த மாதிரி புரிஞ்சிட்டு வாழ்றவன், இந்த மாதிரி விவரத்தோடு இருக்கிறவன், பெரும் வெள்ளம் வந்தாலும் பெரும் காற்று வீசினாலும் வாழ்க்கையில் எவ்வளவுதான் புயல் அடிச்சாலும் அவன் அசையவே மாட்டான், உறுதியா இருப்பான். ஏன்னா அவன் கண்மலை கட்டப்பட்டிருக்கிறான், புரிஞ்சிருக்கிறான், விசுவாசித்திருக்கிறான், நம்பி இருக்கிறான், வார்த்தை எனக்கு விளங்குது, தேவன் யாருன்ற அவனுக்கு புரியுது. அவனுக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அதை ஜெயிச்சு வர அவனுக்கு தெரியும். ஹலோ, அவன் கண்ணீர் விட்டு 4 பேரை கூப்பிட்டு வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ண சொல்ல மாட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவ தான் பண்றாங்க. எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறுவோம் வாங்க. கண்ணீருக்குலாம் கடவுளுக்கு பிரயோஜனமே கிடையாது. கண்ணீர் உலகம் ஃபுல்லா கண்ணீரோடு தான் இருக்குது. கடவுள் கண்ணீருக்கு பதில் தரவா தான் நீ உலகத்துக்கே கண்ணீர் கொடுத்துருக்கணும். கண்ணீருக்கு பதில் கிடையாதுங்க, விசுவாசத்துக்கு, அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்வதற்கு. இதுக்குதான் ரெஸ்பான்ஸ் அவர் பண்றது. இதுக்குதான் உடனடியான ரிலீஃப், இதான் இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கும். அப்போ பாருங்க, இன்ஸ்டன்டா சொல்றா பாருங்க, உடனே சொல்றாரு, ஜீவன தேவனுடைய குமாரன் கிறிஸ்தவனே, நீ இது மாம்ச ரத்தம் வெளிப்படுத்தல, பிதாவைக்கு தேவன் வெளிப்படுத்தா, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன். இந்த சபையை கட்டுவேன்னா என்ன அர்த்தம் சொல்றாரு? இந்த பாறை மேல, இந்த புரிந்து கொள்வதன் மேல, இந்த அறிக்கை, நல்ல அறிக்கையின் மேல, விசுவாசத்து மேல கட்டுறதுனால என்ன பெனிஃபிட்ஸா? பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை மேற்கொள்ளாது. அந்த சபைன்னு சொன்னா, திரும்ப நான் சொல்றேன், சபை என்பது கட்டடம் கிடையாது. 4 கல்ல போட்டு 10 மூட்டை சிமெண்ட் போட்டு கட்டுறது சபை கிடையாது. சபை என்பது கட்டடம் அல்ல. சபை என்பது தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் சபை என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தான் சபை. அவங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தின் வாசல்கள். எங்க பாதாளம்னா என்ன அவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க? பாதாளம்னா எல்லா பிரச்சனையும் இருக்கிற இடங்க அது. பாதாளங்கிறது மரணம், வியாகுலம், தீமை, பிரச்சனை. பாதாளம்னா எல்லா வகையான தீய சக்தியில் இருக்கிற இடம். இந்த எல்லா வகையான தீய சக்திகள் குடிகொண்டிருக்கிற இடம் பாதாளம். இந்த பாதாளம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, உங்க மேல வேலையே செய்யாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற விசுவாசம், உங்களுக்கு இருக்கின்ற அந்த புரிதல், உங்களுக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த பாதாளத்தை நீங்க ஓவர் கம் பண்ணி மேற்கொண்டு வெளியே போடுவீங்க. ஹலோ, இது தெரிஞ்சுக்கலாம். விசுவாசிகள் இன்னைக்கு அந்த பாஸ்ட் பேய ஓட்டுறாரு, இந்த பாஸ்ட் பேய ஓட்டுறேன், பேய ஓட்டுறதுக்காக சுத்தி இருக்கிறாங்க. பாசஸ கிளம்புறாங்க, காலையில எழுந்து பைபிள் தூக்கிட்டு இன்னைக்கு எந்த ஊர்ல போய் எந்த பேய ஓட்டல அவங்களும் கிளம்பி இருக்கிறாங்க. ஊரா போய் பேய ஓட்டின்னு இருக்கிறாங்க. நான் பேய ஓட்டுறதுக்கு இங்க வரலங்க, பாதாளமே ஜெயிக்கிறது எப்படி கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். பேய்ங்கிறது சிங்கிள், அது சிங்கிளா வர பேய ஓட்டுறது பெரிய மேட்டர் கிடையாது. இது எங்கிருந்து வருது? ஹலோ, இது எங்க குடி கொண்டு இருக்குது? அது இருக்கிற இடமே பாதாளம். அந்த பாதாளத்தையே ஜெயிப்பது எப்படிங்கதான் வேதத்தின் போதனையா இருக்கிறது. பாதாளத்தை ஜெயிப்பது, பாதாளத்தின் வல்லமையை ஜெயிப்பது, பாதாள தீய சக்திகளை ஜெயிப்பது, அதுக்குதான் புரிதல், அதுக்குதான் விசுவாசம், அதுக்குதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவைன்னு சொல்லப்பட்டுள்ளது. இது அவனுக்கு புரிஞ்சிச்சு பேதுருவுக்கு. இப்ப சொல்றாரு, இனிமே நீ சக்சஸ்ஃபுல்லா இருப்ப. என்னை பற்றி அறிவு வந்ததுனால, நான் யாருன்னு தெரிந்து கொண்டதுனால, இனிமே பாதாளமே வந்தாலும் ஒண்ணு மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு இப்போ கீஸ் தராரு. கீஸ பற்றி பேசாரு. இப்ப சாவி தரன்றாரு. இந்த சாவியை கொடுக்கும்போது என்ன சொல்றாரு? பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலையும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தை கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இங்க யாருக்கிட்ட சாவி கொடுத்தாரு அப்படின்னா பேதுருவிட்ட கொடுத்தாருன்றாங்க சில பேரு. பேதுருதாயா சர்ச்சுக்கு ஓனர், பேதுருவிட்ட சாவி கொடுத்தாச்சு. நமக்கு கொடுக்கலங்க சாவி, அவருக்கு கொடுத்தாருன்றது ஒரு குரூப் பீப்புள் சொல்றவங்க இருக்கிறாங்க. இதுதான் இங்க இந்த இயேசு சொன்ன இந்த வார்த்தையை உலகம் முழுவதும் தவறாய் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைக்கு இன்னும் சரியா அவள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதே திருச்சபையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இந்த சேயிங் யாருக்கு சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு சரியா புரிஞ்சுக்காம சிலர் சொல்றாங்க அது பேதுருக்கு சொன்னாருங்க. பேதுரு தாங்க இந்த கோயிலுக்கெல்லாம் அஸ்திபாரமானவர். நாம எல்லாம் பேதுருன் உபதேசத்துல நம்ம என்ன செய்யணும்? கட்டணும். பேதுரு சொன்ன உபதேசம் தான்
கோயிலுக்கு உபதேசம். பேதுரு என்ன சொன்னாரோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் ஃபாதர். இந்த திருச்சபைக்கு அவர் தான் தந்தை. அதனாலதான் சென்ட் பீட்டர் சர்ச்ன்றாங்க. பேதுருடைய உபதேசம் அவங்க எடுத்து அதிகமா ஆழமா போதிக்கிறாங்க. இது அதை பற்றி இது இல்லைன்றது அவங்களுக்கு விளங்கல. ஏன்னா பேதுருன்றது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு அர்த்தம். பேதுருங்கிறது பெயர் அல்ல, அது ஒரு அர்த்தம். அது என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங்கானதுன்னு அர்த்தம். ஸ்ட்ராங், வலிமையானது. எதுல வலிமையானது? கடவுள் யாருங்கிற புரிந்து கொள்கிற வலிமையை கடவுளே அவனுக்கு கொடுக்கிறார். அந்த புரிந்து கொண்ட வலிமையின் மேல்தான் கடவுள் சபை கட்டுவேன்றாரு. சபையை கட்டுவேன்றது என்ன என்ன அர்த்தத்துல சொல்றாரு? இதனுடைய விளக்கத்தை நாம வேகமா பார்ப்போம். இந்த சபை எல்லாம் சபை. Then Jesus says that upon the rock of Peter's confession of faith, he will build his church. The Greek word for church is ecclesia, a word that is widely misunderstood. இங்க என்ன சொல்றாங்க? பேதுரு மேல் சபை கட்டுவேன்னு சொல்லல, ராக் மேல் சபை கட்டுவேன். ராக் அல்லது கண்மலை, கல்லு மேல சபை கட்டுறான்றாருல தவிர பேதுரு மேல கட்டல. கல்லுனா பேதுருங்கிறது கிரேக்க பாஷை பெட்ரோஸ். பெட்ரோஸ்னா அதுக்கு பேரு கல்லுதான். இது வேற அது வேற நினைக்க கூடாது, எல்லாம் ஒண்ணுதான். அங்க பேர் கொடுக்குறாங்க, பேருக்கான அர்த்தத்தை கீழே கொடுக்குறாங்க. ஆனா பெரிய பெரிய திருச்சபையே இது தப்பா புரிஞ்சு வச்சுக்கிறாங்கதான் பெரிய வருத்தமா இருக்குது. எப்படி அவங்களால புரியாம போகுதுன்னா, வேற ஒண்ணும் இல்ல, அந்த சூப்பர் நேச்சுரல் ரெவலேஷன்றது எல்லாருக்கும் கிடைக்காதுன்னு விளங்க. எனக்கு அப்போதான் விளங்குச்சு. நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தை பிரச்சாரம் பண்ற ஒரு ஆளு, எனக்கு கிடைக்கிற அளவுக்கு ஏன் இட்டலியில் அவருக்கு கிடைக்கல, ஏன் இவருக்கு கிடைக்கல, ஏன் அந்த அமெரிக்கா இருக்கிற அந்த பாதிரிக்கு ஏன் கிடைக்கல? நான் நினைக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல, உலகத்துக்கே கிடைக்காது நமக்கு கிடைக்குதுன்னா கடவுளுக்கு கோடி ஸ்தோத்திரத்தை போட வேண்டியதுதான். கர்த்தாவே உனக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா, இவ்வளவு பெரிய வெளிப்பாடை கொடுத்திருக்கிறீர். அதுவும் இந்த திருவள்ளாங்கட்டுல போய் சொல்றதுக்கு, இந்த திருவள்ளாங்கட்டை சூஸ் பண்ணி அனுப்புறீர், வார வாரம் அனுப்புறீர், இந்த மக்களுக்கு சொல்ல அனுப்புறீர். அப்போ நான் எவ்வளவு கடவுளுக்கு நன்றி உள்ளவனா ஸ்தோத்திரம் பண்ற அளவுக்கு கடமைப்பட்டுள்ளேனோ அதை விட அதிகமா நீங்கள் இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. புரியலன்னு நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு. ஏங்க உங்களுக்கு சொல்றதுக்காக அவர் அனுப்பும் போது கேட்கறதுக்கு உங்களுக்கு பெரிய பாக்கியம். நீங்க ரயில பிடிக்க வேண்டியதில்லை, நீங்க பஸ் ஏற வேண்டியதில்லை. மிஞ்சி போனா ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து வர போறீங்க, இல்ல பைக்கோ ஏதோ வர போறீங்க. இது ஒரு பெரிய கஷ்டம்னு சொன்னா அதுக்கப்புறம் இங்க உலகத்துல வெற்றிகரமான எஃபெக்டிவ் லைஃப் வாழவே முடியாதுங்க. அதான் நான் சொன்னலவா, நம்மளால ஏன் தரையில் நடக்க தெரிஞ்ச அளவுக்கு கயிறு நடக்க தெரியலன்னா, கயிறுன்றது சும்மா கிடையாது. சும்மா ஊர்ல போறவங்க கயிறு நீ கயிறை கட்டி நான் நடக்கிறேன்னா ஏறவே விழுந்துட வேண்டிய மண்டகிண்ட உடஞ்சுதான் ஆஸ்பத்திரி போனோம். எல்லாரும் கையில் நடந்துட முடியாதுங்க. ஆனா எல்லாராலையும் கயிறில் நடக்க முடியும். நடக்க முடியாதுன்னா முடியவே முடியாது நான் சொல்ல வரல. அதற்கான பயிற்சியும், அதற்கான முயற்சியும், அதற்கான வலிமையும், அதற்கான புரிதலும், அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டா கயிறு என்ன கயிறையில நடக்கலாம். இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒருத்த அப்படியே மேல பறக்கிறான். நான் ஜூம்லாம் பண்ணி போறேன், கயிறு போட்டு தூக்குறான் அவனை. இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். பிசிக்ஸே ஓவர் கம் பண்ணி போறான் அவன். புவி ஈர்ப்பு விசையாவது மண்ணாங்கட்டி ஆகுதுன்னு சொல்லி எல்லாம் ஈர்க்குது. ஆனா ஒரு ஆள் அப்படியே மேல பறக்கிறான், வெறும் மேல கையில அப்படியே இடுப்பு வைக்கிறான், அப்படியே மேல போறான், அது உயர போறான், இறங்கி வரான். சரி, இதுனா இந்த பிசிக்ஸை ஓவர் கம் பண்ண முடியுது, இந்த புவியீர்ப்பு விஷயத்தெல்லாம் மேற்கொண்டு நடக்க முடியும் சொன்னா எல்லாமே முயற்சியும் பயிற்சியும் அதுக்கான விவேகமும் அதுக்கான நாலேஜ் அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவங்களால அப்படி செய்ய முடியும். தவிர எல்லாரால முடியவே முடியாது. நீங்க நினைக்க கூட அவன் ரொம்ப சூப்பர் நேச்சுரல் பையங்க, அவன் விசேஷமான பையங்க. இல்ல இல்ல, எல்லாரும் ஒரே பசங்க தான், ஒரே நபர்கள் தான். எல்லாருக்கும் அது 2 கை 2 கால் இருக்குதான் செய்யுது. ஆனா என்ன, இந்த 2 கால் இருக்கிறவங்க வெறும் தரையிலயும் மண்ணில் நடக்க மட்டும் பழகி இருக்கிறாங்க. அவங்களால தண்ணியிலயும் நடக்க முடியாது, அவங்களால கயிறுலயும் நடக்க முடியாது. ஆனா பழகுனா கண்டிப்பா, ஹலோ பழகுனா சொல்லுங்க, பழகுனா நடக்கலாம். இங்க அதுதான் சொல்லி கொடுக்குறாங்க இல்ல. So he will build his church. The Greek word for church, church na என்ன? Church, எல்லாம் church.
சர்ச் என்பது சபைன்னு தமிழ்ல சொல்றாரு, ஆங்கிலத்துல சர்ச் என்றும். நமக்கு தெரிஞ்ச அறிவுப்படி சபை போனியா அப்படின்னு கேக்குறாங்க, சர்ச்சுக்கு போனியான்னு கேக்குறாங்க சில பேர், அவ்வளவுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், சபை சர்ச்னா ஏதோ ஒரு லொகேஷன்ல ஏதோ ஒரு ஜோன்ல ஒரு பில்டிங் இருக்கும், அது ஒரு பிரசாரம் பண்ணுவார், அங்க போயிட்டு வந்தோம், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துன்ற மாதிரி ஐடியா நமக்கு. ஆனா ஆக்சுவல் மீனிங் அது கிடையாது. சபை, சர்ச், அது தமிழ், இது இங்கிலீஷ் இல்ல. இந்த சர்ச் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, கிரேக்க பாஷையிலிருந்து வருதுதான் சர்ச். கிரேக்க பாஷையினுடைய இந்த சர்ச்சுக்குரிய மீனிங் என்னன்னா எக்லீசியா. எக்லீசியா a word that is widely misunderstood. இந்த சர்ச் பற்றி, எக்லீசியான்றதை பற்றி உலகம் முழுவதுமே தவறான அபிப்பிராயத்தை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைய திருச்சபையின் பிரச்சனை அதுதான், தவறான புரிதல். பிரசங்கரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா, என்னையா உங்க கோயிலுக்கு என்னையா பிரச்சனை, ஏதாவது செய்யணுமானா, கோயிலுக்கு இடம் இல்லைங்க, அதங்க பிரச்சனை. நாங்க என்னைய கேட்டா இடம் இல்ல, அறிவு இல்லைன்னு தான் பிரச்சனை. இடம் கொடுத்தா என்ன பண்ண போறீங்க? இடம் கொடுத்தா தப்பு தப்பா போதிக்க போறீங்க. அதுக்கு பேசாம இடம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு. மக்களை கேட்டீங்கன்னா, அது இல்லைங்க, இது இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க, அது இல்லை. இவங்களுக்கும் அறிவு இல்லதான் பிரச்சனை. ஏன்னா சர்ச் என்ற கான்செப்டே இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்க தவறான புரிதல். சபை என்பது கிரேக்க பாஷை எக்லீசியான்றாங்க. எக்லீசியானா எக்லீசியான்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு ரிலிஜியஸ் வேர்டா நினைக்கிறாங்க. சபைனா அது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட வார்த்தை. எக்லீசியானா அது என்ன வார்த்தை? மதம் சம்பந்தப்பட்ட வார்த்தை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சபையை கட்டுவேன்னு சொன்னது இயேசு மதத்தை பிரச்சாரம் பண்ண இங்க வரல. இயேசு மதத்தை உருவாக்கவும் வரல, மதத்தை போதிக்கவும் வரவில்லை. எக்லீசியான்றது என்ன? இட் இஸ் நாட் எக்லீசியா, இஸ் எ கவர்மெண்டல் டேர்ம். அது ஒரு அரசாங்கத்தை பற்றியதாக இருக்குது. அது அரசாங்கத்தை பற்றி. எக்லீசியானா சபை, சபை, சர்ச், சர்ச், சபை. எக்லீசியானா அது ஒரு கவர்மெண்ட் வேர்டு. சபை பற்றி என்ன சொல்றாங்க? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவினுடைய சரீரமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டது. நாம் அனைவரும் யாரா இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிறோம். we are all body of Christ. அப்போ கிறிஸ்துவனுடைய போர்ட் மெம்பர்ஸா நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய போர்ட் மெம்பர், போர்ட் மெம்பர். இந்த போர்ட் மெம்பர்னா என்ன? இது ஒரு கவர்மெண்ட் டேர்ம். சபைனா என்ன? அது ஒரு கவர்மெண்ட் டேர்ம். அப்போ சபைன்றது மதம் சம்பந்தப்பட்ட வார்த்தை அல்ல, அது ஒரு அரசாங்கம் சம்பந்தப்படுத்தப்பட்ட வார்த்தை. அரசாங்கம், இந்த சபை என்றது இதனுடைய அர்த்தம் கால்ட் அவுட் ஒன்ஸ். நீங்கள் ஒரே முறை வெளியேறும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள். வெளியேறும்படிக்கு என்ன பண்ணப்பட்டவர்கள்? அழைக்கப்பட்டவர்கள். வெளியேற்றப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அப்போ சபை என்ற என்ன? பிசாசின் பிடியிலிருந்தும், அந்தகாரத்தின் இருளிலிருந்தும், பொல்லாத பாவத்தில் இருந்தும், பிசாசுடைய அந்த கட்டுகளிலிருந்தும் நாம் தேவனால் அழைக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறோம். இந்த வெளியேறினவர்கள் தான் சபை என்று வேதம் சொல்லுகிறது. வெளியேறினவர்கள் தான் சபை. வெளியேற்றப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள். எதிலிருந்து? பிசாசின் ராஜ்யத்திலிருந்து, பிசாசின் வல்லமிலிருந்து, பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து. அவனுடைய ஆதிக்கம் எம்மேல் செல்லுபடி ஆகாது இனிமே. அப்பேற்பட்ட சூழ்நிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டிருக்கிறேன். இந்த வெளியே வந்தவங்களுக்கு தான் கிரேக்க பாஷை எக்லீசியா என்றும், ஆங்கிலத்துல சர்ச் என்றும், தமிழ்ல சபை என்றும் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மூன்று வார்த்தைகளும் கவனிச்சினா இது ஒரு ரிலிஜியஸ் வேர்டா உலகம் நினைக்கிறது. மதத்தை பற்றின வார்த்தையை நினைக்கிறது. இது மதம் சம்பந்தப்பட்ட வார்த்தை அல்ல, இது ஒரு அரசாங்கம் சம்பந்தப்படுத்தப்பட்ட அரசாங்கம் சம்பந்தப்படுத்தப்பட்ட வார்த்தை. ஆகவே இனிமே பேசினா நேரம் ஓடிடும், இதுக்கப்புறம் ராத்திரி கூட ஆயிடும். ஆகவே இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம இதை டீல் பண்ணுவோம். இதுக்கப்புறம் இந்த வெளியேற்றப்பட்டவங்க எவ்வளவு பவர்ஃபுல் ஆனவங்க, அவங்களுக்கு எப்பேற்பட்ட வல்லமையெல்லாம் இருக்குது, இந்த உலகம் எப்படிலாம் இயங்கி கொண்டிருக்கிறது, நாம் எப்படிலாம் இயங்க முடியும், ஏன் இதெல்லாம் நமக்கு இவ்வளவு நாள் தெரியாமலாம் போய்விட்டது. சோ இதை பற்றின காரியங்களாம் அடுத்த வாரம் நாம் பார்க்க போகிறோம். சோ அடுத்த வாரம் நீங்க
நேரத்தோட வாங்க, ஆராதனைக்கு வாங்க. மெயினா தேவனை மகிமைப்படுத்த வாங்க, தேவனை புகழ்ந்து பாட வாங்க, கரங்களை தட்டி பாடுங்க, உள்ளத்தின் ஆழத்துல சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, விடுதலையோடு ஆராதிங்க. தேவன் உங்களுக்கு பலன் அளிப்பார். ஏன்னா இந்த வெளியேற்றப்பட்டவங்க யாருன்றது இப்போ சொல்ல முடியல. பட் ஆனால் அவங்க எவ்வளவு க்ளோஸ்டு பீப்புள்ன்றதை நான் நெக்ஸ்ட் வீக் நான் சொல்ல போறேன். ஒருவேளை வர முடியாதவங்க நம்முடைய யூடியூப்ல என்ன பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. வர முடியலன்னு சொன்னா, சுச்சுவேஷன் சரியில்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. கல்வரி கிங்ஸ் சர்ச் என்ற இந்த யூடியூப் சேனல்ல போயிட்டு இந்த வாரத்தோட செய்தி 2 மணிக்கு மேல அதை அப்லோட் பண்ணுவாங்க. 2 மணி 3 மணிக்கு அப்புறம் வீடியோ கிளியரா வந்துடும். நீங்க வீட்டில் உட்காந்து வாட்ச் பண்ணுங்க. எப்படியோ நீங்க கேட்டா போதும், இங்க வந்து தான் கேட்கணும் அவசியம் இல்லை. சப்போஸ் வர முடியாதவங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் கூட கேளுங்க. ஆனா கூடுமான மட்டும் வருவதற்கு பிளான் பண்ணுங்க, வருவதற்கு முயற்சி பண்ணுங்க. இங்க வந்து ஆராதிப்பதற்கு கேட்பதற்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஐ மீன் எல்லாரும் எழுமி நிற்கலாம்.